வணக்கம். இன்னைக்கு தெனாலிராமன் கதையில தெனாலிராமன் நல்ல உடை உடுத்திக்கிட்டு அரசவைக்கு உள்ள நுழைஞ்சிட்டாருங்களாம். அங்க நுழைஞ்ச உடனே மக்களோட மக்களா அமர்ந்துட்டாருங்களாம். அப்போ விஜயநகர் மன்னர் அந்த அரசவைக்கு வந்தாருங்களாம். அவர் பக்கத்துல அரசவை புலவரா தாத்தாச்சாரியாரும் அமர்ந்தாருங்களாம். தாத்தாச்சாரியார் அவருடைய இருக்கையில அமர்ந்த உடனே சுத்தி சுத்தி பார்த்தாருங்களாம். அப்ப அவர் கண்ணுக்கு தெனாலிராமன் தென்பட்டாருங்களாம். தாத்தாச்சாரியாருக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ, இங்கேயும் வந்துட்டானா இவன், இனிமேல் அவ்வளவுதான், அரசரை இவனை பார்க்க தடுக்கவே முடியாது நம்மளாலன்னு ரொம்ப வருத்தத்திலையும் கோவத்திலையும் இருந்தாருங்களாம். தாத்தாச்சாரியார் என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் எதையும் சட்டை பண்ணாம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாருங்களாம். அப்போ அரசவையில ஒரு வித்தைக்காரர் வந்து அவ்வளோ அழகான வித்தைகள்லாம் புரிஞ்சாருங்களாம். மன்னருக்கு அவ்வளோ சந்தோஷமான உடனே அந்த வித்தைக்காரருக்கு 50 பொற்காசு கொடுத்தார். இந்த வித்தைக்காரர் அவருடைய வித்தைகள்லாம் காட்டி முடிச்சப்புறம் மன்னர் கிட்ட இருந்து அந்த பொற்காசை வாங்கிட்டாருங்களாம். வாங்கி முடிச்சத உடனே ஒரு விஷயம் சொன்னாருங்களாம். மன்னரே, உங்க நாட்டுல யாராவது என்ன மாதிரி வித்தை செய்வாங்களா? அவங்களோட போட்டியிட நினைக்கிறேன், யாரா இருந்தா சொல்லுங்க, என்ன வெல்ல யார் இருக்கிறா அப்படின்னு ரொம்ப பெருமிதமா திமிரா பேசினாருங்களாம். உடனே கிருஷ்ணதேவராயா கண்ணை அசைச்சாருங்களாம். தாத்தாச்சாரியாருக்கு ஒண்ணுமே புரியலையா, யாருமே முன் வரலையாம். அப்போ அந்த வித்தைக்காரர் ரொம்ப திமிரா என்ன சொன்னார்னா, உங்க நாட்டுல ஒருத்தர் கூட வித்தை தெரியாது, ஐய இந்த நாட்டுல போய் வித்தை காட்ட வந்தேனேன்னு ஒரு கேவலமா பேசினாருங்களாம். உடனே ஒரு குரல் அங்கிருந்து வெளியே வந்துச்சுங்களாம். அவர் யாருன்னா தெனாலிராமன். தெனாலிராமன் நேரா போய் கிருஷ்ணதேவராயருக்கு வணங்கினாருங்களாம். அரசரே, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்களா, இந்த வித்தைக்காரரோட நான் போட்டியிட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். கிருஷ்ணதேவராயருக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையா. சரி ஆகட்டும், இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 100 பொற்காசு தரேன், அதே மாதிரி நீங்க தோத்தீங்கன்னா அந்த 100 பொற்காசு உங்களுக்கு தரேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை அந்த வித்தைக்காரர்கிட்ட கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம தண்டனை என்னதுன்னா 50 சவுக்கடி அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு தெனாலிராமன், பரவாயில்லைங்க ஐயா, நான் முயற்சி பண்றேன்னு ரொம்ப பணிவா அந்த வித்தைக்காரர் முன்னாடி போய் நின்னாருங்களாம். வித்தைக்காரன் சாதாரண ஆள் இல்ல. விதைக்காரன் சொன்னாராம், நீ எல்லாம் என்ன ஜெயிக்க வந்திருக்கிறியான்னு கேட்டாருங்களாம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாருங்களாம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வித்தையை உங்ககிட்ட காட்டலான்னு வந்தேன். என்னுடைய முப்பாட்டன், என் தகப்பன், நாங்கெல்லாம் காலங்காலமா இந்த வித்தையை கத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ ஒண்ணுமே இல்லாதவன், நீ என்ன வித்தை காட்டப்பற, நீ காட்டுற வித்தையை தான் நான் பாக்குறேனே அப்படின்னு ஒரு திமிரா பேசினாருங்களாம். தெனாலிராமனுடைய சிறுகதை நாளையும் தொடரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.